நிகழ்ச்சியில் தொடர்வது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகம் புலம்பெயர்ந்த நாட்டிலே நாடகமாக்கப்படுகிறது. திலகா, திலகா. ஓமாப்பா, என்ன இவன் குமார் எங்க போட்டான்? அவன் வெளியில போட்டானப்பா. இதை வேலை தேட போறான்னு போறான். வேலை தேட எனக்கு விளங்க இல்லை. இவரை இந்த கொம்பனியை உருவாக்கினது இவருக்காண்டி. இவரை என்ன படிப்பிச்சது வேலை செய்ய வேணும், படித்த வேலையண்டு நான் அவரை படிப்புக்கு அனுப்பவில்லை. ஒரு அனுபவத்துக்கும் படிப்பு அவர் படிச்சிருக்கணுமன்றதுக்கு மாண்டி அனுப்பினதில்லாது இந்த கொம்பனியை அவர் தான் பார்க்கணும். அவருக்காகத்தான் இந்த கொம்பனியை நான் உருவாக்கினான். விளங்குதே? நீ என்னவோ சொல்லி தப்பி கொள்ளுவ. அவனோட கதைங்க உண்டு. சரி சரி, நான் வரவிட்டி எனக்கு ஒருக்கா சொல்லு. இவர் எங்கே என்னண்டு கேட்போம். நான் என்னவோ நினைச்சு கொண்டிருக்கிறேன். அவர் வேலை தேடுறாரோ. வரட்டுக்கும் அவர். அம்மா அம்மா. ஓமா, என்ன அப்பா சத்தம் போட்டுட்டு போறார்? என்னவா? நான் வேலைக்கு போறேன். என்ன அப்பா சத்தம் போட்டு கொண்டிருக்கிறார்? அவர் அம்மா, அண்ணா வேலை தேடி எங்கேயோ போட்டான். அவன் படித்த படிப்புக்கு தான் வேலை தேடவன் மட்டும் போட்டான். அப்பாவுக்கு வரைக்காதான் அதை நான் அதான் சொல்லி அடிச்சுக்கிறார். தான் தன் கொம்பனியில வேலை செய்யறதுக்கு இது போ நான் படிப்பிச்சேன் நான் என்று சொல்லுறார். நான் ஒன்றும் கதைக்கல. அதையும் தானே அப்பாண்ட குணம். ஓ, அப்ப நான் போயிட்டு வரணுமா? அப்பாவுக்கு சொல்லி போட்டு போ. ஓகே, அவருக்கு சொல்லி போட்டு போவேன். அவர் என்னோட சொல்லுவார். தெரியும் தானே அவர்கிட்ட குணம். ஓ தெரியும். நான் சொல்லி போட்டு போறேன். அப்பா அப்பா. என்னது? நான் வேலைக்கு போட்டு வரேன். இது தொடர்ந்து இதுதான் வேலையாண்டு இருக்கிறீல. எனக்கு உதவி தேவைக்க படையக்க நான் சொல்லுவேன். சரி சரி, போட்டு வா. ஓமாப்பா, போட்டு வரேன். எல்லாரையும் படிப்பிச்சு நான் இந்த கொம்பனியோட வச்சிருப்போம்னு சொன்னால் எல்லாரும் இதுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. பார்ப்போம். இது வேலை எல்லாரும் என்னோட இந்த கொம்பனியோட நான் இந்த கொம்பனியை கட்டி எழுப்பி இவ்வளோ காலமும் வந்த காலத்தில் இருந்து 35 வருடமாகி இந்த 35 வருஷமாகவும் இதை ஒரு கரை கண்டு கொண்டு விட்டிருக்கிறேன். இவியல் தங்கள் பாட்டில் தாங்கள் நினைச்சபடி. இவன் முதல் இப்படி இல்லை. இவன் இந்த கல்யாணத்துக்கு பிறகு சாப்பிட இந்த கல்யாணத்துக்கு பிறகு அவள் வந்தால்தானே. அவள் மாலா வந்ததுக்கு பின்னால் தான் இவன் இப்படி கதைக்கிறான் திருப்பி. இப்போ கதை கேட்டால் திருப்பி கதைக்கிறான். முந்தி இப்படி இல்லை. சொன்னால் ஓமப்பான்னு சொல்லுவான். எனக்கு விளங்கே இல்லை. இது நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஓம்பட்டு இருக்கக்கூடாது. என்னவோ அவன் விரும்புகிறான்னுட்டு செய்து வச்சது. அது சரியப்பா. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி எல்லாரும் கேட்டும் தானேப்பா. இது நீ இப்போ எனக்கு பார்க்க நீயும் உனக்கும் பாய் வருது. இல்லைப்பா, இல்லை, நான் அப்படி சொன்ன கதை கேட்கிறேன். மாலா குமார் கூப்பிட்டீங்களா? ஓ, எங்க நிக்கிறீர்? இங்க வேற கிச்சனுக்கு தான் நிக்கிறேன். நான் அன்றைக்கு வேற எங்க நிக்கிறது? கொம்பனி ஒன்றுக்கு போனதானே வேலை. இதுக்கு போனது சரி வரும் போல இருக்கு. நீ அப்பாட்ட அம்மாட்ட இப்போதைக்கு சொல்லி போடாதேன், பிரச்சனையா போயிடும். நீங்கள் போட்டிகள் நான் பட்டவாடு அப்பா அம்மாவோடு புடுங்கு பட்டு கொண்டிருக்கேனா உங்களையும் இழுத்து பேசி என்னையும் பேசி எங்க போறான் படிப்பிச்சு விட்டது அறிவுக்காக ஒழிய வேலை தேட போறான் இல்ல என்னொன்று. நீங்க வேலை தேட போனாண்டு அம்மா சொல்ல பேசி அடிச்சு கொண்டு அம்மா சொல்லி போட்டாவே அப்பாவுக்கு நான் வேலை தேடி தான் போனாண்டு தேட போறீங்களன்னு சொன்னவ. ஓம். அப்ப மருமகள் வந்தா போலதான் கல்யாணத்தை கட்டினா போல ஆளே மாறிட்டான் குமார் என்று சொல்லி பேசுறார். சரி, இது நீங்க படிச்ச படிப்புக்கு குமார், நீங்க நல்ல ஒரு வேலையில சேரத்தானே வேணும். இன்ஜினியருக்கு மினக்கட்டு படிச்சவர் உங்களோட அப்பா தான். இப்ப நீர் இதை சொல்லித்தானே நீங்கள்
மாலா நீர் இதை சொல்லி தான் நான் இப்போ சரியென்று வேலை தேடுறேன். நீர் ஏன் பிளத்து கதைக்கிறீர்? இப்போ உதால பெரிய பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. மெல்லமா கதை. இல்ல குமார், இல்ல குமார், இப்ப உங்களை அப்பா கதைப்பார். கதைச்சால் நீங்க சொல்லுங்க, என்ன படிப்பிச்ச நீங்கள், அதுக்கு நன்றி கடனா இருப்பேனப்பா. நான் ஒரு வேலை தேட வேணுமப்பா என்று சொல்லுங்க. எனக்கும் ஒரு குடும்பமாச்சு, பிள்ளை குட்டிகள் வந்தா நான் சீவிக்க வேணும் சொல்லுங்க. உதாலதான் நீர் வந்து அப்பாட்ட வந்து தேவையில்லாம வீண் பேர் கேட்கிறீர். என்னன்னு சொன்னா நீர் பிளத்து பெருசா கதைக்கிறீர். மாமாவோட கதைக்கவே பயம். உங்களுக்கு தான் சொல்றேன். ஓ, நீர் கதைக்கிறது, நீர் எனக்கு சொல்றதெல்லாம் அப்பா கேட்டு கொண்டு இருந்தார் என்று சொன்னால் அப்பா சொல்லுவார் இவள் தான் எல்லாத்தையும் கெடுக்கிறாள் என்று. அவர் தன்னோட ரூமுக்கு நிக்கிறார். நீங்கள் இப்ப கிச்சன் பக்கத்துல தானே, இதில் தெரியாது. சொல்லி போடுங்க, அதுக்கு தயாரா போய் கதையுங்கோ, ஏதோ சமாளியுங்கோ. நீங்க இதுண்டு ஒரு வேலை எடுக்கணும். நாங்க இனிமே புரிம்பா போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மாதிரி கல்யாணம் செய்து போட்டு ஒரே குடும்பத்துக்கு இருந்து கூட்ட ஓட்டே குதிரை டீல குதிரை ஓடையிலாது. சரியா குமார், ஏதோ நீங்கள் பார்த்து அது இருக்கட்டுக்கும். அப்பா சாப்பிட்டுட்டு நல்ல மூட்டில் இருந்தால் தான் போய் கதைக்கலாம். அவர் பசியோடு இருந்தாரண்டா போனால் அவ்வளோதான் பேச்சில். சரி, என்ன சாப்பிட்டுட்டாரு? மாமி கொடுத்திருக்கணும்னு தான் நினைக்கிறேன். மாமி கொடுத்திருக்க வேணும் போலதான் நினைக்கிறேன். இதுக்கு நீங்க போய் கூப்பிட்டுறீங்களா? இப்படி இருக்கீங்களா? நைஸா கதைங்கோ. நான் போயிட்டு வரேன். நான் என்னண்டு போயிட்டு வரேன். நீர் அங்க வராதே மந்திரம் குடிச்சு சாப்பிடாம போறீங்க. நான் என்னண்டு பேண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கேக்க அந்த ஆள் வந்து தேவையில்லாத கதை எனக்கு கோபம் பெறும். அதுவும் சரிதான். நீங்க இப்ப போய் அவரோட நைஸா கதைங்கோ. நீர் அங்கால பக்கம் பெறாதேமா, வந்தால் வந்து உனக்கு சேர்த்து நான் வரல. ஓமா ஓமா ஓமா, நீங்க போய் கதைங்க. அம்மா அம்மா, தம்பி என்ன அப்பா சத்தம் போட்டவரே? எங்கே அப்பா? அப்போ அங்க பூசரமுக போட்டார் போலடா, சாப்பிட்டு கை கழுவி போட்டு போட்டார் போலடா. நீங்க என்ன சொல்லி போடுங்க? நான் அப்போ மாலா பார்க்குற விலை இதுதான். நான் சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டாமன்ட்டு நீங்கள் போய் அப்பாட்ட சொல்லி இருக்கிறீங்க. தம்பி நான் சொல்றது தம்பி, அப்பா அந்த குணம் தெரியும் தானே. நான் போய் சொல்ல போட்டு நான் இங்க இருக்கிறேன் இல்லையே. அப்பா அந்த குணம் தெரியும். நான் உள்ளட்டம் இல்லை, நைஸா சொன்னேன். அப்பா வாரார், நான் கதைக்கிறேன். வெளியவர் வந்துட்டார் ஆகுமா? என்ன கொம்பனி வேலை பிடிக்கல போல இருக்கு. இல்லையாப்பா, நான் அது இல்லை தெரியும் தானே. நான் கொம்பனியில் இப்போ வேலைக்கு ஆக்கள் இருக்கிறேன் நான் உங்களோட. அப்போ வந்து நான் அதுக்கு நின்றுதுன்றதை விட கூட உழைக்கலாம். இனி எங்கள்ட குடும்பம் பிள்ளைகள்னு சொல்லி எங்களுக்கும் இதுகள் பார்க்கத்தானே வேணும். குடும்பம் பிள்ளைகள்ன்ட்டு ஆயிட்டுது போல இருக்கா. அப்போ வந்து இந்த வீடு கொம்பனி எல்லாம் உருவாக்கி விட்டது எல்லாம் வந்து நான் போயக்க சேர்த்து கொண்டு போகிறதுக்கு தானே. இப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்குண்டு தான் உருவாக்கினது. இப்போ நீங்கள் தனித்தனியாக எல்லாம் உங்கள்கிட்ட பாட்டில் தொடங்கிட்டீங்கள் போல இருக்குது. எல்லாம் நீ இந்த கல்யாணத்துக்கு பிறகு நீ என்னவோ விரும்புகிறான்ட்டு ஓமன்ட்டு சொல்லி இந்த கல்யாணத்தை செய்து வச்சதுக்கு பின்னால் அவள் வந்து சொல்கிறதுக்கெல்லாம் நீ தலையாடி கொண்டு இருக்கிற என்ன? இல்லையாப்பா, இல்லை ஏன்னாப்பா, நான் எனக்கண்டு ஒரு இது வேணும் தானே அப்பா. நான் இப்போ பாருங்க, எனக்கு எத்தனை வயது? 28 வயதுக்கு மேலே ஆகுது. என்ன 28 வயதுக்கு மேலே. இப்போ வந்து நான் இன்னும் வந்து இப்படியே இருக்கலாதானேப்பா. அப்போ வீடு ஒன்று வேண்டணும், சொந்தமாக ஒரு வேலை தேவை. நல்ல படிச்சிருக்கிறேன்னு அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் கிடைக்கும், நல்ல சம்பளம் பெறும். இப்போ கொம்பனிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் காசோடு சமாளிக்கலாம் தானே. அது எனக்கு நீ புத்தி சொல்கிற என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வந்து வேறு வேலை தான் பார்த்து வெளியால் போகணுமென்னு நினச்சியோ, இங்கே வந்து உனக்கு சொந்தம் இல்லை சொத்தும் இல்லைன்னு நினச்சிக்கோள். பின்னால் இங்கே வரக்கூடாது, அதை மாத்திரம் தெரிஞ்சுக்கோள். இல்லையாப்பா நான் அப்படியும் வேலை எடுக்கணுமாப்பா. இதை சொல்லிட்டேன், உனக்கு சொந்தம் இல்லை சொத்தும் இல்லைன்னு நினச்சிக்கோள். வெளியால் வலிக்கிட்டு எப்போ வேலை பார்க்குறியோ அப்போ வெளியால் போயிடு, இங்கால பக்கம் பெறக்கூடாது. அம்மா என்னப்பா அப்பா அப்படி கதைக்கிறார்? நான் என்ன தம்பி, நீ கொம்பாலையும் கூட்டி கொண்டு போ வேணுமென்று சொன்னால். என்னென்று சொன்னால் இங்கே வந்து என்ற சொல்ல கேட்டு யார் இருக்கிறீங்களோ இருந்து கொள்ளுங்கோ. இல்லாட்டி வந்து நான் இந்த 35 வருஷமாக கட்டி காத்த விஷயங்களை நீங்கள் வந்து ஒவ்வொருத்தராக உடைச்சி கொண்டு போக இங்கே சரி வராது.
விளங்குது. அவள் வந்ததுக்கு பிறகு தான் நீ எனக்கு திருப்பி காட்டுற என்ன இல்லையாப்பா? நான் இப்போ எங்கே காட்டினேன்? நான் இந்த இதுகளை நடத்திய தானே சொன்னான், யதார்த்தத்தை தானே சொன்னானப்பா. ஓ, யதார்த்தம் உங்களுக்கு இப்போ தான் விளங்குது என்ன? இப்போ தான் நீ திருப்பி கதைச்சு கொண்டு இருக்கிற. ஆமாம். ஓ தம்பி, எனக்கு அப்பா குணம் உனக்கு தெரியும் தானே. நீ என்ன செய்யறாம்பி அங்கே சமாளித்து கொண்டு இது வேறு என்ன அங்கே போய் சொல்கிறீங்கள? அது சரி வராதம்மா. நான் விழா படித்து போட்டு நான் அப்பா தானே படிப்பிச்சு எல்லாம் ஆளாக்கி போயிடாங்க. அதுக்கு வந்து என்ன அப்போ படிப்பிச்சு போட்டு எனக்கு விளங்கே இல்லை. இது படிப்பிச்சு போட்டு நான் அடிமையாக இதுக்கே அப்படியே படுத்து கிடக்கணும் மாதிரி சொல்கிறத எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும். அது வந்து பார்க்கலாம். இங்கே அவருக்கும் கும்பனியில் வேலையில் வாங்கத்தானே. அதுக்கு வந்து ஆக்களை வச்சு குறைஞ்ச சம்பளத்தில் செய்யலாம். இது வந்து எனக்கு செய்தால் இதுக்கு வந்து நான் இவர்கிட்ட கையேந்தி கொண்டு இருக்கணும். என்ற ஒவ்வொரு சிலாவுக்கும் மாலாக்கு உடுப்பு ஒன்றாலும் எனக்கு உடுப்பு ஒன்றாலும் எல்லாத்துக்கும் இவர்கிட்ட தான் நான் கேட்டுக்கொண்டு இருக்கணும். அது சரி தம்பி, அப்பாட்ட கையேந்துறது மதிப்பில்லை. இல்லையம்மா, இது வெளிநாடம்மா. நான் கனடாவில் இருக்கிறோம். இங்கே படித்து எனக்கு அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு இது இருக்கேங்க. நான் ஏன் போய் அப்படி செய்யணும்? அது செய்யலாம் தம்பி. நான் சொல்கிறேனே, இது இப்படித்தான் என்று சொன்னால் நான் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து எனக்கு சொந்தம் சொத்து கண்டதை வந்து எனக்கு வேண்டாம். இப்படி தான் அடிமையாக இருக்கணுமெண்டா வேண்டாம். என்னென்னு சொன்னால் நான் இதுவரையிலும் இவற்றை கதையை கேட்டு எவ்வளோ காலமாக வந்து நான் இப்படியே அவருக்கு திருப்பி ஒன்றும் கதைக்காமல் இருந்து கொண்டு இருந்தேன். நான் இன்னும் வந்து குடும்பத்துக்கு போனதுக்கு பின்னாலேயும் இப்படி செய்ய வேண்டாம்டா. சரியாம்மா, நான் பசிக்குதான். மாலா, நீர் சாப்பாடை போடு. சொல்லுங்க குமார், சாப்பாடை போடு. சாப்பாடை போடு. நான் காய்ச்சிட்டேன். இப்போ ஒன்றும் கதைக்க வேண்டாம். ரங்கால போறார், திருப்பி வந்தாலும் நான் எல்லாம் ரெடியா வச்சுக்கிறேன். ஸ்பூன் எல்லாம் கழுவி எல்லாம் ரெடியா வச்சுக்கிறேன் சாப்பிடறதுக்கு. நீங்கள் வேலை தேடினா மட்டுமில்ல, அப்பாவோட கதைச்சு அந்த டென்ஷன்ல வருவீங்களன்ட்டு எல்லாம் செய்து வச்சுக்கிறேன். நீங்க வாங்க சாப்பிட வாங்க குமார். முதல் சாப்பிடுங்க. இந்தாங்க தண்ணி வச்சிருக்கு, இந்தாங்க தண்ணி. கொஞ்சம் தண்ணிய குடிங்க, கலைக்கு சாப்பிடுங்க. நீர் என்னவா கதைச்சது என்ன? நீர் கேட்டுக்கொண்டு தான் அதில் தான் இருந்தீர். அங்கே கிச்சனை கிட்ட நின்று காலை கொடுத்து கொண்டு நின்றீர். அப்பாவும் சொன்னான் நீர் அங்கே வர வேண்டாமன்ட்டு. அப்பவும் காலை எனக்கு தெரிஞ்ச அவர் திருப்பி ஏன் குமார் நீங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நான் அப்படி என்றா சொத்து வேண்டாம், நான் போறேன் வீட்டை விட்டு எல்லாம் சொல்லி அப்படி நான் அம்மாவுக்கு தான் சொன்னான். அது வந்து அதுதான் முடிவு. நீர் பெயர்ந்து இங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு நீர் என்ன சொல்லுவீர்? அது இப்படியே கேட்டது சரியோன்னு சொல்லுவீரோ? அப்ப அம்மாவுக்கு தான் சொன்னேன். நாங்க பிரிண்டா இருக்கத்தான் வேணும். என்னிலேயே முழு பள்ளியும் விழுகுது. நான் தான் உங்களை தலைய மந்திரம் போட்டு உங்களை கூட்டிக் கொண்டு போற போல. ஏனென்று அவர் சொன்னவரே கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் இந்த இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்றாரு. வேகாட்டுதுண்டு நான் பழக்கினாண்டு. அதுக்கு அவர் வந்து பழி சொல்கிறன்றதுக்காண்டி நான் அப்படி இருக்கல. அது சரியோ? நீர் வந்து சாப்பாடை போடும், எனக்கு பசிக்குது. முதல்ல போட்டுட்டேன், சாப்பிடுங்க. தண்ணியும் வச்சிருக்குது, தண்ணியில முதல் கொஞ்சம் குடியுங்க. உங்களோட ரிலாக்ஸ் ஆகிட்டு மைண்ட். சரியான டென்ஷன்ல இருக்கிறீர்கள். வெயிலுக்கு போய் அலைஞ்சு வந்த நீங்கள் அதோடு. இப்படியே சில வாரங்கள் கழிய நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. அம்மா, அம்மா. ஓம் தம்பி, என்னய்யா? நான் எங்க அப்பா உங்க இல்லையே. அவர் அங்க நிக்கிறார். அவர் இல்லாம எங்க போறோம்? நான் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு வேலைக்கு வர சொல்லி இருக்கிறேன். முதல் நாள் நான் போறேன். நீங்கள் அவர்கிட்ட இதுகளை பற்றி ஒன்றும் சொல்லி போடாதீங்க. வேலை போறீங்க? ஓ சரி, நான் பாரம் போயிட்டு போட்டு வா தம்பி. இந்த ஆரஞ்சா என்ன துள்ள போ. அம்மா, அண்ணாக்கு வேலை கிடைச்சிட்டுதா? ஓ, அவனுக்கு வேலை கிடைச்சாதான் போட்டான். அவர் அதுக்கா போறார், எனக்கு தெரியுமா. அவர் எனக்கு சொல்ல வேணுமென்ற ஒரு யோசனையில் வேலை கிடைச்சிட்டு வேலைக்கு போகிறார. நான் சொன்னேன், இங்கே வந்து
இருக்கிறான்னு சொன்னால் சொந்தம் சொத்து தேவைன்னு சொன்னால் இங்கே தான் இந்த கம்பெனியில் தான் வேலை செய்து கொண்டு இருக்கணும்னு சொன்னான். அங்கே வந்து விட்டுட்டு போய் வேறு இடத்த வேலை தேடுறான்னு சொன்னால் சொந்தமும் சொத்தும் இல்லைன்னு சொல்லி போடனில்ல. இனி வந்தோடனே அவரை சொல்லு வெளிக்கிட்டு போக சொல்லி. இங்கே அவர் ஒரு நிமிஷம் கூட இருக்க இயலாது. 2 பேரும் மூட்டையை கட்டி கொண்டு வெளிக்கிட சொல்லு. நான் என்னண்டப்பா சொல்றோம். என்ன சொல்கிறத நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறேன். வெற விட்டு சொல்லு ஆளை, இங்கே வெற விட்டு சொல்லு, நான் கதைக்கிறேன். விளங்குத? ம். அப்பா அப்பா என்னப்பா அவருக்கு அவர்கிட்ட படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி தானே அப்பா போறாரு அப்பா. இங்கே குமுதினி, நீயும் கதைக்கிற கதை எனக்கு அவர் படித்ததுக்காண்டி. இப்போ நீ படித்த நீ என்னவோ எனக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்ற அளவில் தான் உன்னை போய் அந்த வேலையை சொல்லி இருக்கு. எனக்கு தேவைப்படைக்க நீயும் வந்து அங்கே வந்து தான் வேலை செய்ய வேணும். அதை நினைச்சுக்கோள், விளங்கிக்கோள். என்னவோ இந்த செட்டியிலெல்லாம் சரி வராது. இந்த கம்பெனியை நான் உருவாக்கி இதெல்லாம் யாருக்காண்டி, உங்களுக்காண்டி தானே விட்டுருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தரம் வந்து அங்கே போய் அக்கௌண்ட்ஸை நீர் பார்க்குற, அவர் வந்து இன்ஜினியர் வேலை செய்கிறார். நான் ஆக்களை வச்சு கொண்டு வேலை செய்ய வேண்டியா இருக்குது. சரி சரி, அதை நினைவில் வச்சுக்கொள். அவர் வர விட்டு நான் இன்றைக்கு ஒரு முடிவு காட்டுறேன் அதுக்கு. வேலை எடுத்தாச்சா ஒரு ஒன்றும் இதண்டாமல் வந்து அம்மாட்ட குசுத்து போட்டார் அவர். வரட்டுக்கு குமுதினி என்னம்மா நீ கேட்ட நான் நோக்கி சொன்னேன். அந்த ஆளு கேட்டுருக்கு அதில். அந்த ஆளோட இந்த காலம் கழிக்கல. அந்த ஆள் வீட்டால விழிக்கிட வேணும்னு சொல்லுது. என்னண்டு நான் விழிக்கிட்டு போகணும்னு சொல்றோம். அதுதான் நம்ம நான் தெரியாம பெருசா கதைச்சிட்டேன். இந்த உடுப்புகளை கண்டுட்டு அதுக்கும் புள்ளுறது இல்லையா? அதுக்கு பிடிக்காது. இப்படி உடுப்புகள் போகணும். எங்க என்ன இது நடக்குது? இது என்ன நடக்குது? ஏன்னா உங்கள் துணியல் என்ன பத்தாதாம தைக்கிறதுக்கு? இல்லையாப்பா, இதுதான் இப்ப ஃபேஷன் அப்பா. இதுதான் ஃபேஷன். எனக்கு விளங்கே இல்லை. வயது வேற இல்லை, மாறுது சொல்வழி கேட்காமல். இப்படி உடுப்பு எப்போ உனக்கு வேண்டி தந்த நான் போடுறதுக்கு? உன்னை உடுப்படுக்க சொன்னோடனே நீ உண்ட பாட்டுக்கு இதையும் எடுத்து கொழுவலாமண்டி நினச்சிட்டேன். கௌரவமாக இருக்கணும் இந்த வீட்டில் இருக்கேக்க. விளங்குத? இதை தவிர்த்து வேறு மாதிரி அப்படி தான் போட போகிறான்னு சொன்னால் வெளியால் போடணும். நீ என்ன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தானப்பா போடுற வேலை. அதுதான் நானும் அதே மாதிரி வாங்கி நின்னான். அது வேண்டினது இருக்கட்டும், கொண்டு குப்பையில போடு. ஆனால் வந்து இதை போடணும்னு நினைக்காத. விளங்குத? திலகா, என்ன நீ உதயன எல்லாம் பார்த்து நீ கையை விட்டுட்டு இருக்கிற என்ன? நான் கைய கூட இல்ல. வைப்பு அப்படித்தான் எல்லாரும் போடுவாங்க. அப்ப நீ நான் என்ன மொண்ட வேண்டி வச்சு நீயும் போடு. நல்லா இருக்கு. நான் போட்டுட்டு உங்கள்ட்ட அடி பண்றது. நான் அடக்கமா இருப்பேன். அப்ப புள்ளியல் எப்படியும் அடக்கம் இல்லாம இருக்கலாம்னு நினைச்சிட்டேன். நான் சொல்லி போட்டேன், இது போடுற கண்டதோ கட்டாயம் எல்லாம் கிழிச்செறிஞ்சு போடுவேன். என்னதுங்கிறப்பா பேசாதீங்க. அது புள்ளியல் தான். புள்ளியல் தான் நண்டு சொல்லி தான் இவ்வளோத்துக்கு இது பண்ணி கொண்டு இருக்கிறேன். நீ அதை சொல்லி திருத்தணும். எல்லாம் முன்னால தான் வந்தது. புள்ளியலை பொழுதாக்குறது நீ தான். மனுஷன் என்ன பேசுது? நான் பிள்ளை பாத்திய பிள்ளை நான் உங்களால நான் பேச்சு கொண்ட ஒன்று கேட்குறேன். ஆமாம்மா, நான் அப்படி நினைச்சு சொல்லி நான் போயிட்டு வரேன்ம்மா. போயிட்டு வரேன். போட்டு வா பிள்ளை. அண்ணா அம்பையில போய் வந்தானோ என்ன வைக்க. மாலா அப்பா நிற்கிறாரு. சொல்லுங்க. என்னென்ன வெளியால கதை என்ன தெரிய வந்தது? அதெல்லாம் தெரிய வந்து குமுதினியே அங்க பேசி சட்டை போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது, எல்லாரும் நீங்க இப்படின்னா வெளிக்கிட்டு போடணும், எல்லாம் கிழிச்செறிஞ்சிடுவேன், அது இதுன்ட்டு பேசி துள்ளி கொண்டிருக்கிறார். எனக்கு தலையிடி சரியா படுத்திருந்தேன் நான். இப்ப சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. என்னத்தை சொல்றது? நான் இன்றைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இவர் பெரிய சத்தம் போட்டாரோ, நாங்கள் மூட்டையை கட்டி கொண்டு வலிக்கிடுவேன், நீரும் ரெடியாயிரும். சரியே?
இப்ப நீங்கள் என்ஜினியர் படிப்பிச்சது அது நல்லது தானே. ஆனா அவர் இப்படி இதன்றார். நான் மாமாவோட கதைச்சு பாக்குறேன் குமார். இப்போ நீர் ஒன்றும் இப்போ ஒன்றும் கதைக்க வேண்டாம். இப்போ ஒன்றும் கதைக்க வேண்டாம். நான் என்னென்ன காய்ச்சாரண்டா நான் போயிட்டு கதைக்கிறேன். நீர் இப்போ ஒன்றும் கதைக்க ஆக பெத்த தகப்பன் எல்லாம் எழுத்து கதையாதீங்கோ குமார். நீங்கள் தனியா சொல்லுங்கோ. நீங்க தான் எனக்கு படிப்பிச்ச. நீங்கள் நான் நன்றியா இருக்கிறேன் அப்பா. நான் குடும்பம் வந்துட்டு நீங்க எங்களுக்கு பிள்ளைகளும் பெறும். நாங்கள் பெரிய குடும்பம். நாங்கள் திரும்ப போய் இருக்கிறோம் சொல்லுங்க குமார். நீங்கள் வெறுக்காதீங்க. தனியா இப்ப எனக்கு அட்வைஸ் பண்றது அவர் கண்டாரன்னு சொன்னா எல்லா கோவமும் உண்மையில திரும்பும். சரியோ, கொஞ்சம் நீர் பறையாமேரும் எனக்கு தெரியும் என்ன அழைக்கிறான்ட்டு. சரி 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 அப்பா கதைங்க. அம்மா அம்மா தம்பி அப்பா அங்க அப்பா இங்க நிக்கிறார். அவரும் கொதியில நிற்கிறார். அவரோட நான் உண்மைதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பேர் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் வேலை போய் தேடி எடுத்துருக்கிறா போல இருக்கு. என்ன நான் சொல்லி போட்டல விட்ட. நான் வேலை வெளியால் போய் செய்கிறதா இருந்தால் வீட்டை நினைக்கக்கூடாது, சொந்தத்தையும் சொத்தையும் கைவிட்டுற வேணுமாண்டு. நீர் அதுதான் வேலைக்கு தான் போகிறான்னு சொன்னால் இங்கே இருக்க இயலாது, வெளிக்கிடும். 2 பேரும் மூட்டையை கட்டி கொண்டு அவா உமாக்கு அட்வைஸ். நீர் அதை கேட்டு அதே நடப்பு. சரி, எனக்கு இந்த கதை ஒன்றும் தேவையில்லை, இதுதான் செய்ய போகிறேன்னு சொன்னால் வெளிக்கிடும். இல்லையாப்பா, நான் படித்த வேலை தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் படித்த வேலை தான் கிடைச்சிருக்கன்றது பிரச்சனை இல்லை. நான் சொல்ல கேட்கலையோ நீ வெளியால் வலிக்கிடு. மூட்டையாக கட்டுங்க 2 பேரும். மூட்டையாக கட்டுங்க. எனக்கு கதைகள் ரெண்டும் தேவையில்லை. இப்போ என்ன 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 பிள்ளை மாலாவுமாக்கு வேணும்? என்ன என்ன மாமா மாமா கொஞ்சம் நான் சொல்றது ஒரு 1 மினிட் கேளுங்க மாமா. என்னண்டா குமார படிப்பிச்சது நீங்கள், அதுக்கு அவர் நன்றியா இருக்கிறார். எப்ப தேவையோ அவர் உங்களுக்கு என்ன உதவியும் செய்வார். அது எந்த புள்ள, நானும் அவனும் கதைக்கிறதுக்கு நீர் இடையில வர வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ, உங்களுக்கு இல்லாத உரிமையே மாமா. நீங்க கதையுங்கோ தாராளமா. அது பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும். நீங்கள் இந்த நான் சொல்றதுக்கு கேட்கல என்று சொன்னால் 2 பேரும் கிளம்புங்க. வீட்டை விட்டு போய் உங்கள்கிட்ட அலுவலை பாருங்க. நான் சொல்கிறபடி தான் இருக்க வேணுமெண்டு நினைச்சா மாத்திரம் இந்த வீட்டில் இருங்கோ. இல்லாட்டி வெளிக்கிடுங்க. நீங்கள் வெளிக்கிடுங்க. போய் உங்கள்கிட்ட பாட நீங்கள் பாருங்க. சொந்தம் வேண்டாம் சொத்தும் வேண்டாமன்ட்டு விட்டுட்டு போங்கோ. உங்களோட முடிவு அதுதானண்டா மாமா. நாங்கள் வெளிக்கிட்டு போறோம். நீங்க சொல்றீங்க வெளிக்கிட்டு போச்சு, நாங்க போறோம். நம்ம கூட இது வரும். நீர் கதையை விட்டுட்டு நட நீர் இது சாமான்களை எடுத்து வையும், முடுப்புகளை எடுத்து வையும். ஓகே, நான் எடுத்து வைக்கிறேன். நான் ரெடி பண்றேன். மாமிக்கு சசி இந்த பேஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னவன் போயிருப்போம் கொஞ்ச நாளைக்கு. என்னென்ன பார்ப்போம். இது இப்படியே இவ்வளோ பேச்சை கேட்டுக்கொண்டு நான் இருக்கையில் அது நீர் வெளிக்கிடும். நீரை உடுப்புகளை எடுத்து வையும். எடுக்கிறேன் எடுத்து பேக் பண்றேன். தம்பி என்னம்மா இவ்வளோ காய்ச்சதுக்கு பிறகு நான் என்ன, எனக்கு என்ன மான ரோசம் இல்லையா அம்மா? நான் உங்களோட புள்ள தானே. அது சரி தம்பி, அப்பா தானே. நீங்கள் 2 பேரும் போறீங்க. நான் எனக்கு இல்லையம்மா, நான் எங்கே போவேன்? நான் உங்களுக்கு கால் பண்ணி கதைப்பேன். நான் எங்கே இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் விடுங்க. இப்படியே அவர் சொல்கிறத கேட்டு நான் இவ்வளோ காலம் இந்த பாருங்க, இப்போ 29 வயது வரைக்கும் நான் அவர் சொல்கிறத கேட்டு தான் இருந்தேன் நான். சரியோ, அப்போ அதுக்கு பின்னால் நான் இனி உதுவலையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க இயலாது. அவர் சொல்கிறத கேட்கவும் இயலாதம்மா. நான் இவ்வளவு படிச்சு போட்டு நான் அவர் அதை உணர மாட்டார். அவர் தந்த கம்பெனி நினைக்கிறேன். எல்லாம் அம்மாவுக்கு தானே, உங்களுக்கு தானே. சரியம்மா, நீங்களும் சேர்ந்து இப்படி நீங்கள் இது பண்ணி கொண்டு நீங்கள் அவரோட இருந்து நீங்கள் என்னென்னாலும் செய்யுங்கோ. என்ன விடுங்க. எனக்கு சொத்தும் வேண்டாம், சொந்தம் வேண்டாம்னு நான் சொல்ல வரையில. அவர் சொந்தம் வேண்டாம்னா நான் ஒன்றும் செய்யலாதம்மா. மாலா ஓ மாமி, நீங்கள் வெளியில போறீங்களே? ஓ மாமி, நான் என்ன செய்யறது? அவர் துணிகளை எல்லாம் மடிச்சு வைங்கோ, நான் ரெடி பண்ணி போகணும்னு நிக்கிறார். நான் என்ன செய்யணும் மாமி? மாமா இப்படிதான் வீட்டை விட்டு போக சொல்லிட்டாராம். அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் போனாலும் நான் உங்களுக்கு குமுதினிக்கு கோல் பண்ணி மாமி கதைப்போம். நாங்கள் நீங்கள் எங்கட வீட்டு போகலாம். திலகா ஓ ஓமாப்பா, என்ன சொல்லுங்க. எங்க குமுதினி? எங்க
குமுதினின்ற நிக்கிறா, வேலைக்கு போக விളിக்கிறா. இங்கே கூப்பிடு குமுதினி. குமுதினி ஓமாப்பா கூப்பிடுறீங்களாப்பா? என்னன்னு சொன்னால் நான் உனக்கு சொல்ல வேணுமெண்டு, நீ 15 நாள் வேலைக்கு நோட்டீஸ் கொடு, வேலையை விட போகிறனாண்டு விளங்குது. என்னென்று சொன்னால் நான் இங்கே எங்கண்ட வேலை இடத்துல அக்கௌண்ட்ஸு மற்றது டேக்ஸ் இது எல்லாம் ஆக்களை பிடிச்சி தான் செய்கிறது. அப்போ அப்படி இருக்க நீ வேற ஒரு இடத்த போய் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் படிப்பிச்சதுன்னா அக்கௌண்ட்ஸுக்கு படிப்பிச்சது என்னதுக்கு, இதுகளெல்லாம் நீ பார்க்க வேணுமென்று தான். அப்போ எங்கண்ட விஷயத்தை நீ உள்ளுக்கு இருந்து நீ தான் பார்க்க வேணும். வேலைக்கு நீ நோட்டீஸாக கொடுத்துட்டு எங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்ய வேணும். சரியே? அப்படி செய்யலாப்பா? அப்படி 15 நாள் என்ன விளங்கல? அப்படி செய்யலாதோ? எல்லாரும் வாய் வந்துட்டுது. என்ன வயது வேற வாய் மேலே வந்துட்டுது. அவர் வலிக்கிட்டு போட்டார். இப்போ இங்கே குமுதினி, நான் சொல்கிறத கேட்டு கொண்டு இருக்கிறேன்டா இருங்கோ. இங்கே இல்லையான்னு சொன்னால் எல்லாரும் பலிக்கிடும். என்ன அம்மா இன்னும் வேறு இப்படி சொல்றார்? அவர் ஒரு வழி அண்ணாவையும் குடும்பத்தையும் கலைச்சு போட்டார். இனி உன்னையும் இப்படி சொல்ற என்னப்பா இது? அவளையும் அவனையும் குடும்பத்தோட கலைச்சு விட்டுட்டீர்கள். கடந்தில அவளையும் ஜல்பம் என்று சொல்ல கேட்டு இருக்கிறேன்னு சொன்னால் இருக்கட்டுக்கும். இல்லாட்டி என்ன நான் படிப்பிச்சு இவ்வளோ எல்லாம் சில வலிச்சு எல்லாம் செய்து தண்டதுக்கு பிறகு அவள் தான் நினைச்சது போடணும், தான் நினைச்சது தான் செய்யணும் பண்ணி நினைச்சா என்னதுக்கு இங்கே இருக்கணும்? வயது வந்தால் அப்படித்தானே. வயது வந்தா இல்லை இங்கே இது நாட்டிலேன்னு சொன்னால் எல்லாம் இப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. இஞ்சி என்ற வழியாக விட்டு பிடிச்சால் ஆகலும் அளவுக்கு மிஞ்சிட்டுது எல்லாம். வேலைக்கு தான் போகிறான்னு சொன்னால் இதுவும் வேலை தான். அங்கேயும் அக்கௌண்ட்ஸ் தான் வேலை பார்க்க வேணும். அங்கே வேலையை நான் சொல்லிட்டேன், 15 நாளைக்கு வேலையை விட்டுட்டு நிற்கணும். இல்லையென்று சொன்னால் ஆள் இங்கே இருக்க தேவையில்லை. இதுதான் முடிவுன்னு சொன்னால் இல்லை நான் வேலையை விட மாட்டேன்னு சொன்னால் இங்கே இருக்க இல்லாது. எல்லாம் பலிக்கிடுங்க. நீயும் பலிக்கிடும். இந்த பேக்கு திருப்பி நான் சொன்ன முந்தி நீ கதைக்கிறீல, இப்போ வக்காலத்து வேண்ட வந்துட்டே என்ன நீயும் பலிக்கிடு. உனக்கு பிடிக்கலையோ வலிக்கிடுங்க. இங்கே இருக்கிறேன்டா நான் சொல்கிறத கேட்டு தான் இருக்கணும். நான் அவளும் போனா நான் இருக்க மாட்டேன். நானும் பலிக்கிட்டு போகிறேன். நீங்கள் இருங்கோ. இங்கே எனக்கு இந்த 35 வருஷத்தை நான் அப்படியெல்லாம் இதண்ட எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்வழி கேட்டு இருக்கிறேன்டா இருங்கோ, இல்லாட்டி வலிக்கிடுங்க. எல்லாரும் பலிக்கிடும். அவளும் போனா நான் இருக்க மாட்டேன்ப்பா, நானும் போறேன். இங்கே ஒரு தரையும் நான் உன்னையும் பார்க்கல, அவையும் பார்க்கல. எனக்கு தெரியும் என்ன செய்ய வேணுமென்று. விளங்கு? நாங்கள் போறோம். இப்படியே சில வாரங்களின் பின்பு குமுதினியும் தாயும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதன் பின்பு நடப்பது தொடர்ச்சியாக நாடகமாக்கப்படுகிறது. திலகா ஒரு தேதனி ஒன்று போட்டு கொண்டு வா. அவன் அவள் போட்டாள், அவளும் சேர்ந்து போட்டாள். எல்லாம் இந்த 35 வருஷமா இதுகளை கட்டி காத்து எல்லாம் சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. சிறகு முளைச்சிட்டுது. எல்லாருக்கும் வெளிக்கிட்டு ஒவ்வொரு தடவை பறக்கத்து வாங்கிட்டேன். என்ன தனியாக விட்டுட்டு எல்லாரும் போட்டினேன். இதுதான் வாழ்க்கை. இதெல்லாத்தையும் யாருக்காண்டி சேகரிச்சேனா? இவையில இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது என்னதுக்காக? தண்ணி கொஞ்சம் குடிப்போம்ட்ட காலையில் இல்லாம கிடக்கு. என்னவோ இன்றைக்கு நல்லா வேர்க்குது. எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு அடிப்போம்.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் வருது. ஹலோ, ஓ நான் தான் அவர்கிட்ட என்ன சரி நான் வாரேன். நான் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வாரேன். பிள்ளை என்னம்மா அப்பா ஆஸ்பத்திரியில கிடக்குறாராம். என்ன அப்பா ஹாஸ்பிட்டல்லையாமோ? என்ன நடந்ததா? அவரு சுகம் இல்லையாம். என்ன நடந்தது நான் கேட்கல. வருத்தத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அதோட சரி பாருன்னு சொல்லி போட்டு வச்சுட்டேனம்மா. அப்போ அண்ணாங்க இருக்கா சொல்லி அண்ணாவும் அண்ணி எல்லாரையும் கூட்டி கொண்டு போவேன். கால் பண்ணுங்க அம்மா. என்ன நடந்தது தெரியா அப்பாக்கு? ஹலோ 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 மாமி சொல்லுங்க மாமி. நான் உள்ள மாமாக்கு சுகம் இல்லையா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரா? என்ன மாமாக்கு சுகம் மாமாக்கு என்ன சுகம் இல்லையா அங்க ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. இப்ப அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கோல் வந்தது. ஓ மை காட். என்ன நடந்தது தெரியாதா? என்னன்னு தெரியாது தம்பி. ஓகே 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 நான் கதைக்காம இப்ப நான் குமாருக்கு கால் பண்றேன். குமாரும் வர அப்படியே வர சொல்றேன். என்ன வந்து டைம் போடும். நாங்கள் இப்படி ஒரு பிக்க போவோம் மாமி. ஓகே ஒன்றுமில்ல அப்பா மாமாக்கு ஒன்றுமில்ல. ஓகே நான் குமாருக்கு கால் பண்றேன். ஐயோ குமார் ஹலோ. ஓ சொல்லு. ஓ எங்கட மாமா உங்களோட அப்பாக்கு ஏதோ வருத்தமாம். ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையாம். எங்க தெரியுமா இந்த ஹாஸ்பிட்டல்? யாரு சொன்னா? ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல யாரு சொன்னாங்க? உடனே நீங்க வந்து எனக்கு மாமி தான் இப்ப கால் பண்ணவா. கதைக்க நேரம் இல்ல குமார். நீங்க இப்படியே வாங்க. நான் மாமியும் குமுதினியோட ஒரு விக்க போறேன். நாங்க என்ன நடந்தது ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வாரன். அப்படியே வாரன். நீங்க அங்க வாங்க. நாங்க இப்படியே போறோம். சரி சரி. அப்ப நீர் வலிக்கிடும் உடனே வலிக்கிடும். ஓ என்னண்ட அடியும் போனோன்னு அடியும் உடனே. நான் போய் அடிக்கிறேன். அதுக்குள்ள நீங்க ஓ நான் வலிக்கிட்டு வந்து கொண்டு இருக்கிறேன். நீங்க போயிடுவீங்களா அதுக்கு முன்னா? ஓகே குமார். ஓகே ஓகே குமுதினி அண்ணி வாரம் வந்து வந்த உடனே கூட்டி கொண்டு போவோம் எல்லாருமா. மாமி நான் ரெடி. நீங்கள் வந்து ஏத்தி கொண்டு போங்க மாமி. நான் குமாருக்கு சொல்லிட்டு அவர் அப்படியே வராம். சரியா மாமி? சரி சரி நாங்கள் வாரோம். கூட்டி கொண்டு வாங்க. நான் ரெடியா வாசல்ல நிக்கிறேன். சரி ஓகே ஓகே மாமி. ஓகே வாங்கம்மா வாங்க வாங்க கார்ல வாங்க. நடுங்குது உள்ள எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. சுகமா வந்துடணும். அதான் எனக்கு ஒரே அவளையா இருக்கும். தனியா இருந்து தண்ணி வண்ணி சாப்பாடும் இல்ல கிடந்து 2000 தெரியாது. இதுக்கும் போய் பாப்போம். கடவுளே என்ன செய்தாலும் நான் அவரை விட்டுட்டு வந்திருக்க கூடாது. சரி சரி மாமி. அவருக்கு ஒன்றுமில்ல. நீங்க வணங்குற ஐயப்பன் துணை நிப்பற மாமி. நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க கிட்டத்தனை வந்துட்டோம் போறோம். ஒன்றுமில்ல மாமி. மாமா கொண்டு நடக்காது. ஓ மாமா கணக்கு கவலைப்படாதீங்க. வந்துடுவேன். உங்க ஹாஸ்பிடல் வந்துட்டு நான் அங்க பார்க் பண்ணிட்டு வரேன். நீங்க மாலாக்கு ஒரு கடிப்பம் போட்டினியோ தெரியாது. ஹலோ 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 குமார். நாங்கள் இங்க ஹாஸ்பிடல் வாசல்ல நிக்கிறோம். நீங்க எங்க நிக்கிறீங்க? சரி நீங்க உள்ளுக்க போங்க. நான் இங்க பார்க் பண்ணிட்டு வரேன். இங்க கடையில பார்க் பண்ணிட்டு வரேன். அங்க குமுதினியும் பார்க் பண்ணத்தான் போறேன். அப்ப நீங்க வந்துட்டீங்க. ஓகே ஓகே வாங்க வாங்க மாமி வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. கவனம் பதறாதேங்கோ. நீங்க கவலையில மாமா அந்த கவலையில கீழே பார்த்து வாங்க மாமி. வாங்க குமுதினி வரட்டும். இப்படியே நில்லுங்க. அப்பா அப்பா என்னப்பா நடந்தது? ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? என்ன நடந்தது? நல்லா தானே இருந்த நீங்களப்பா. என்ன ப்ராப்ளம்? ஏன் உங்களுக்கு இப்படி நடந்தது? நாங்கள் எல்லாம் இருக்கிறோமப்பா. ஏன் நீங்கள் இப்படி உங்களுக்கு இப்படி வர வேண்டி வந்ததப்பா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. அப்பா அப்பா என்னப்பா நடந்தது? என்ன பேசாம இருக்கீங்க? ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் அது ஜோப்படும் ஐயா. ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க. மாமா மாமா
என்னாச்சு? என்ன நடந்த உங்களுக்கு இருந்த போல? என்னமா கண்ணை திறந்து பார்த்தா என்னன்னு சொல்லுங்க மாமா. நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். ஒன்றும் நடவாது. இந்த மகனும் வந்திருக்கிறார். மகனோட கதையங்கோ. நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஒன்றும் யோசிக்காதீங்க மாமா. அப்பா அப்பா இங்கே பாருங்க, நான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன நாங்களை போயிருக்கக்கூடாது, விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. அவங்கள என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கணும் அப்பா. அப்பா இங்கே பாருங்க, நாங்கள் எல்லாம் நிற்கிறோம் அப்பா. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்கள் உங்களோட தான் நிற்போம். எல்லாரும் உங்களோட தான் இருப்போம். நாங்கள் எல்லாம் திரும்பி வருவோம் வீட்டை. குமுதினி, நீ போய் எல்லாம் எடுத்து கொண்டு வா. ஓ மண்ணா, நான் போய் எடுத்து கொண்டு வரேன். அப்பா நாங்கள் வீட்டையே போவோம். என்ன இப்படி இதெல்லாம் பேசி கொண்டு இருந்த நீங்கள் என்ன அமைதியாயிட்டீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லையப்பா. நான் காய்ச்சேன், நான் டாக்டர்கிட்ட. உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பயப்படாதீங்க. நாங்கள் எல்லாம் உங்களோட தான் இருக்கிறோம் அப்பா. மாமா மாமா கண்ணா திறந்து பார்த்து கதையுங்க கூட குமாரம் இல்லாம. இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்றவர்கள் திலகாவாக செல்லம்மா ராசதுரை, குமுதினியாக சுகந்தி ரவீந்தர், மாலாவாக கமலா ஜெகதீஸ்வரன். இவர்களோடு உங்கள் தோழன் பாஸ்கரன். இதுவரை நீங்கள் கேட்டது நாடகரங்கில் நாடகம்.